அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் பொன்ராம். வீரத்தமிழர்கள் என்ற சேனலுக்காக இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது தமிழகத்தில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழர்களினுடைய பங்களிப்பு என்ற தலைப்பிலே இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது வ.உ. சிதம்பரனார் அவர்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். கப்பலோட்டிய தமிழன் என்று புகழப்படும் வ.உ. சிதம்பரனார் இந்திய விடுதலை போர் தமிழ்நாட்டில் வேகமாக பரவிட முக்கிய காரணமாவார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் என்ற சிற்றூரில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி பிறந்தார். 1895இல் திருச்சியில் வழக்கறிஞர் பட்டம் பெற்று தூத்துக்குடியில் வழக்கறிஞராக தொழில் நடத்தி வந்தார். இளமையிலேயே தேசிய உணர்வு கொண்டவராகவும் விடுதலை வேட்கை நிறைந்தவராகவும் காணப்பட்டார். பாலகங்காதர திலகரின் தீவிர கருத்துக்கள் இவரை கவர்ந்தன. தமிழ்நாட்டில் திலகரின் கருத்துக்களை பரப்பினார். எனவே தென்னாட்டு திலகர் என்று வ.உ.சி. போற்றப்பட்டார். சுதேசி இயக்கத்தில் வ.உ.சி.யின் பங்கு 1806இல் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஆங்கில பொருட்களை புறக்கணித்து இந்திய பொருட்களையே பயன்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை திலகர் இயற்றினார். இதற்கு சுதேசி இயக்கம் என்று பெயர். இந்த சுதேசி இயக்கம் நாடெங்கிலும் பரவியது. தமிழ்நாட்டில் இந்த இயக்கத்தை தீவிரப்படுத்தியவர் வ.உ.சி. ஆவார். வழக்கறிஞர் தொழிலை உதறிவிட்டு போராடினார். இவர் சுதேசி பொருட்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக தூத்துக்குடியில் தர்ம சங்க நெசவு சாலையும் சுதேசி பண்டக சாலையையும் நிறுவினார். நமக்கு வேண்டிய பொருட்களை நாமே செய்ய வேண்டும், நம் நாட்டு பொருட்களைத்தான் பணம் கொடுத்து வாங்க வேண்டும், அப்போதுதான் நமது பணம் வெளியே போகாது என்றார். எனவே நெல்லை மாவட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு அதிகரித்தது. 1907ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி விபின் சந்திரபாலர் சென்னைக்கு வருகை புரிந்தார். அவரது வருகை தென்னகத்தின் சுதந்திர எழுச்சிக்கு வலுவூட்டியது. அப்போது வ.உ.சி. மக்களிடம் விடுதலை உணர்வுகளை ஊட்டுவதில் தீவிரமாக ஈடுபட்டார். 1907 டிசம்பர் மாதம் சூரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் வ.உ. சிதம்பரனார், பாரதியார், சர்க்கரை செட்டியார், ராமசாமி ஐயர் உட்பட தீவிர தேசபக்தர்கள் 30 பேர் கலந்து கொண்டனர். சூரத் காங்கிரஸ் மாநாட்டின் இறுதியில் காங்கிரஸ் தலைவர்கள் தீவிரவாதிகள், மிதவாதிகள் என்று 2 பிரிவுகளாக பிரிந்தனர். அதில் தென்னாட்டு தீவிர தேசபக்தர்களின் பிரதிநிதியாக சிதம்பரனாரும் மிதவாதிகளின் பிரதிநிதியாக வி. கிருஷ்ணசாமி ஐயரும் நியமனம் செய்யப்பட்டனர். இதன் காரணமாக தேசிய உணர்வுகள் சென்னையில் வேகமாக பரவின. சிதம்பரனாரின் அயராத உழைப்பு சென்னையிலும் நெல்லையிலும் பெரும் பலன் அளித்தது. தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் அந்நிய துணி பகிஷ்கரிப்பு தீவிரமடைந்தது. வெளிநாட்டு துணிகள் மலைபோல் குவிக்கப்பட்டு கொளுத்தப்பட்டன. இதனால் வெளிநாட்டு துணி விற்பனை குறைந்து வந்தது. ஆங்கில வணிகர்கள் கொதித்தனர். 1908 பிப்ரவரி மாதத்தில் சிதம்பரனார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தூத்துக்குடியில் தினந்தோறும் அரசியல் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. பிப்ரவரி 17ஆம் தேதி சென்னையில் அமைக்கப்பட்ட ஜனசங்கம் என்ற தேசிய அமைப்பின் கிளை ஒன்று தூத்துக்குடியில் தூத்துக்குடி மக்கள் இயக்கம் என்ற பெயரில் துவங்கப்பட்டது. பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் வ.உ.சி. வெளிநாட்டு பொருட்களை நிராகரித்து காளி தேவியின் மீது சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ளும்படி மக்களை கேட்டுக்கொண்டார். கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. 1906இல் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை நிறுவினார். 1906 அக்டோபர் 16ஆம் தேதி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி 10 லட்சம் ரூபாய் முதலீட்டுடன் முறைப்படி பதிவு செய்யப்பட்டது. அக்கம்பெனிக்கு பாண்டித்துரை தேவர் தலைவராகவும் ஹாஜி பக்சீர் முகமது சேட் அன்சன்ஸ் கௌரவ செயலாளர்களாகவும் சிதம்பரனார் துணை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார். முதலில் கப்பல்களை வாடகைக்கு பிடித்தார்.
பின்பு பம்பாய்க்கு சென்று கலிபா என்ற புதிய கப்பல் வாங்கினார். பிரான்சுக்கு சென்று லாவோ என்ற மற்றொரு கப்பல் வாங்கினார். இந்த 2 கப்பல்களிலும் தூத்துக்குடி வணிகர்கள் சரக்குகளை ஏற்றினர். நாம் எல்லோரும் சேர்ந்து பலமாக மூச்சு விட்டால் போதுமே, அம்மூச்சு காற்றில் பறந்து போய்விடும் வெள்ளையர் ஆதிக்கம். நான் ஆரம்பித்துள்ள இக்கம்பெனியும் வாங்கியுள்ள கப்பல்களும் வெள்ளையர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கே ஆகும் என்று வ.உ.சி. முழங்கினார். இவருடன் சுப்பிரமணிய சிவா என்பவரும் சேர்ந்து நாட்டுப்பற்றை மக்களுக்கு ஊட்டினார். வ.உ.சி.யின் புதிய கப்பல் கம்பெனியால் வெள்ளையர்களுக்கு வருவாய் குறைந்தது. அவர்கள் போட்டிக்காக வேண்டுமென்றே குறைந்த கட்டணம் வசூலித்தார்கள். இப்படி பழிவாங்கும் போட்டிகளாலும் அரசாங்க அதிகாரிகளின் கெடுபிடிகளாலும் சிதம்பரனாரின் சுதேசி கப்பல் கம்பெனி வியாபாரத்துறையில் வெற்றி பெற இயலவில்லை. ஆனாலும் இவரது செயற்கரிய செயலாக மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக தமிழர்களின் உணர்ச்சியை தட்டி எழுப்புவதாக அமைந்தது. தொழிலாளர்களின் தலைவராக வ.உ.சி. அரசியல் விழிப்புணர்ச்சி மாணவர்களிடமும் தொழிலாளர்களிடமும் பரவியது. 1908 பிப்ரவரி மாதத்தில் சுப்பிரமணிய சிவாவும் வ.உ.சி.யும் ஆற்றிய சொற்பொழிவுகள் தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர் வேலை நிறுத்தத்திற்கு முக்கிய தூண்டுகோலாக அமைந்தன. ஆங்கிலேயருக்கு சொந்தமான இந்த ஆலையில் பாதிக்கு மேற்பட்டோர் சிறுவர்களாக இருந்தனர். பணிச்சூழல் மிகவும் பாழ்பட்ட நிலையில் காணப்பட்டது. ஆலையின் உட்புறத்தில் காற்று நச்சுத்தன்மை பொருந்தியதாக இருந்தது. எனவே 1908 பிப்ரவரி 27 கோரல் ஆலை தொழிலாளர்கள் 1695 பேரும் அரசியலே எனது வாழ்க்கை, சுதந்திரமே எனது மோட்சம் என்று கூறினார். இதுநாள் வரை நாம் அடிமை எனும் சிறையில் அடைபட்டிருந்தோம். சட்டம் என்னும் விலங்கு பூட்டப்பட்டிருந்தது. ஒன்றுபட்ட ஐக்கிய சக்தியால் அதனை தகர்த்தெறிவோம் என்று முழங்கினார் தேசபக்தர் வ.உ.சி. செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. பரோடாவில் பேராசிரியராக பணிபுரிந்த அரவிந்த் கோஷ் தனது பதவியை உதறி தள்ளிவிட்டு தனது எழுத்துக்கள் மூலம் நாட்டு மக்களிடம் சுதந்திர உணர்ச்சியை ஊட்டி வந்தார். அதனால் அவர் மீது வழக்கு போட நினைத்தது அரசு. ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இந்த வழக்கில் சாட்சி சொல்ல மறுத்த வங்காளத்தைச் சேர்ந்த பிபின் சந்திரபாலருக்கு நீதிபதி 6 மாதமாக தண்டனை அறிவித்தார். 6 மாத சிறைவாசம் முடிந்து 1908 மார்ச் 9 பிபின் சந்திரபாலர் விடுதலை அடைந்தார். இந்த விடுதலை தென்னிந்தியா முழுவதிலும் கொண்டாடப்பட்டது. சென்னையில் சென்னை ஜனசங்கம், பாரத பந்தர், சுதேசி வஸ்து பிரச்சார சபை, சுதேசி லீக், சாரதா சங்கம் போன்ற அமைப்புகள் இந்திய தாய்க்கு வணக்கம் செலுத்தின. அவ்வாறே தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலும் பிபின் சந்திரரின் விடுதலை நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதற்கிடையில் பல இடங்களில் ஆற்றிய தேசிய எழுச்சி உரைகளை முன்வைத்து வ.உ.சி.யை கைது செய்வதற்கான ஆயத்தங்கள் மார்ச் 8 அன்றே செய்யப்பட்டன. வ.உ.சி.க்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டு மார்ச் 9 நெல்லை மாவட்ட நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்பட்டார். மாலை 7 மணி அளவில் ஒட்டப்பிடாரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வ.உ.சி. ஆங்கில அரசை தாக்கி பேசினார். மார்ச் 10 சுப்பிரமணிய சிவா, வ.உ.சி. ஆகியோர் தூத்துக்குடி திரும்பினர். அன்று காலை தடை உத்தரவை மீறி ஊர்வலம் ஒன்று கடற்கரை ஓரம் நடைபெற்றது. இவற்றை கண்டு பொறுக்க மாட்டாத மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான விஞ்ச் மார்ச் 12 வ.உ.சி. மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொண்டு அவரை காவலில் வைத்தார். இதனையடுத்து மார்ச் 13 திருநெல்வேலியிலும் அதன் சுற்று வட்டாரத்திலும் பெரும் கலவரம் நடைபெற்றது. எல்லா கடைகளும் பள்ளிகளும் மூடப்பட்டன. நகரில் எந்த பணியும் நடைபெறவில்லை. திருநெல்வேலியில் விஞ்சும் தூத்துக்குடியில் ஆஷும் துப்பாக்கிச்சூடு நடத்தி கலவரத்தை அடக்க முற்பட்டனர். இதில் 4 பேர் இறந்தனர். சிதம்பரனார் மீது சுப்பிரமணிய சிவாவுக்கு உடந்தையாக இருந்ததாகவும் அரசு நிந்தனை குற்றம் செய்ததாகவும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. விசாரணை மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஆர்தர் பின்ஹே வ.உ.சி.க்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கினார். சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனையும் விதித்தார். இந்த தீர்ப்பை கேட்ட மக்கள் துடிதுடித்தனர். பத்திரிகைகள் கண்டனம் செய்தன. சிதம்பரனாரின் இளைய சகோதரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு அதிர்ச்சியினால் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டது. குணமடையாமலேயே 1943 உயிர் நீத்தார்.
1908 அக்டோபரில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் வ.உ.சி. அதை விசாரித்த நீதிபதிகள் ஆயுள் தண்டனையை 6 ஆண்டு கடுங்காவல் தண்டனையாக குறைத்தனர். வ.உ.சி. முதலில் கோவை சிறையிலும் பின்னர் கண்ணனூர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். இவ்வாறு 1908ஆம் ஆண்டு அரசியல் முக்கியத்துவம் பெற்ற ஆண்டாக விளங்கியது. சென்னை ஒரு இருண்ட மாநிலமாகும் என்ற பெயரை மாற்றியமைத்த எழுச்சிமிக்க ஆண்டாகும். அந்த எழுச்சிக்கு காரணம் தலைமகன் வ.உ.சி. ஆவார். சிறையில் வ.உ.சி. பட்ட துன்பங்களை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. சிறை அதிகாரிகள் கொலை குற்றவாளிகளிடம் காட்டிய மிகச்சிறிய இரக்க உணர்வை கூட வ.உ.சி.யிடம் காட்டவில்லை. 1908 நவம்பர் மாதம் 28ஆம் தேதி இந்தியா இதழில் சிறை கொடுமைகளை பற்றி பாரதியார் எழுதினார். சிறை கொட்டடியில் மண் சட்டியில் புளித்த நாற்றமெடுத்த கேழ்வரகு கூழ் குடித்தார், கல் உடைத்தார், மாவு அரைத்தார். மேலும் சிறையில் எண்ணெயாட்டும் செக்கில் மாடுகளுக்கு பதிலாக சிதம்பரனாரை இழுக்க வைத்தனர். இத்தனை துன்பங்களுக்கிடையிலும் வ.உ.சி.யின் உள்ளம் மட்டும் பாரத தாயின் அடிமை விலங்குகள் எப்போது உடையும், இந்தியா எப்போது சுதந்திர காற்றை சுவாசிக்கும், இந்தியர்கள் எப்போது சுதந்திர காற்றை சுவாசிப்பர் என்றே சிந்தித்து கொண்டிருந்தார். ஜார்ஜ் மன்னர் அரியணை ஏறியதால் அதையொட்டி சிறை தண்டனை குறைக்கப்பட்டு 1912 டிசம்பர் மாதம் கண்ணனூர் சிறையிலிருந்து வ.உ.சி. விடுதலை செய்யப்பட்டார். மீண்டும் கலகங்கள் தோன்றாவண்ணம் வ.உ.சி.யை தனிமைப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டது. அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் தங்க அனுமதிக்கப்படவில்லை. எனவே சென்னையில் தங்கினார். விடுதலை செய்யப்பட்ட பிறகு வ.உ.சி.யின் நடவடிக்கைகள் 1912ஆம் ஆண்டின் அரசியல் சூழ்நிலை மிகவும் மாறுபட்டிருந்தது. காங்கிரஸ் நிறுவனம் முற்றிலும் மிதவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. முதல் உலகப்போர் துவங்கிய போது அன்னி பெசன்ட் அம்மையாரின் தீவிர அரசியல் ஈடுபாடு வ.உ.சி.க்கு சந்தேகத்தை அளித்தது. அவரது நடவடிக்கைகள் அரசின் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்ட நாடகமாகவே கருதினார். காங்கிரஸிலிருந்த பிராமணர் அல்லாதவர்கள் ஏற்படுத்திய சென்னை மாநில சங்கத்தின் உறுப்பினரானார் வ.உ.சி. இதன் முதல் கூட்டம் 1917 செப்டம்பர் 20 சென்னையில் நடைபெற்றது. 1918 ஏப்ரல் 27 சென்னையில் சென்னை தொழிலாளர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பல்வேறு தொழிற்சங்கங்கள் தோன்றின. இந்த தொழிலாளர்கள் சங்கங்களுக்கு அடிகோலுவதிலும் தோற்றுவிப்பதில் முக்கியமானவராக வ.உ.சி. திகழ்ந்தார். அத்துடன் காங்கிரஸ் நிகழ்ச்சிகளிலும் முழுமையாக பங்கெடுத்து கொண்டார். பாலகங்காதர திலகரால் பூனாவில் தோற்றுவிக்கப்பட்ட சுயாட்சி சங்கத்தின் கிளை ஒன்றை 1919 பிப்ரவரி 19 சுப்பிரமணிய சிவாவுடன் சேர்ந்து சென்னையில் நிறுவினார் வ.உ.சி. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடெங்கும் கூட்டம் நடைபெற்றன. 1919 மார்ச் மாதம் சென்னையில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தமிழில் உரையாற்றினார் வ.உ.சி. மகாத்மா காந்தியின் கீழ் யாவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டால் சுதந்திரம் நிச்சயம் கிடைக்கும் என்று வ.உ.சி. முழங்கினார். 1919 பிப்ரவரியில் சென்னையில் டிராம் வண்டி வேலை நிறுத்தம் தொடங்கியது. வேலை நிறுத்தத்தை எவ்வாறு வெற்றிகரமாக நடத்தி செல்ல வேண்டும் என்பதற்கான ஆலோசனை வழங்கியதுடன் தொழிலாளர் மத்தியில் அவ்வப்போது உரையும் ஆற்றினார். மேலும் மே மாதம் 2ஆம் தேதி தென்னக மற்றும் மராத்தா இருப்பு பாதை பணிமனை தொழிலாளர் சங்கம் அமைக்க பேருதவியாக இருந்தார். 1920 ஜூன் 21 காங்கிரசின் 26வது மாநில மாநாடு திருநெல்வேலியில் தொடங்கியது. இதில் வ.உ.சி. 2 தீர்மானங்களை முன்மொழிந்தார். அதில் ஒன்று தொழிலாளர் சங்கங்களை பற்றியதாகும். காந்திஜியின் அறப்போராட்டத்திற்கு வ.உ.சி. ஆதரவளித்தாலும் அவரது ஒத்துழையாமை இயக்கத்தை கடுமையாக எதிர்த்தார். ஒத்துழையாமை மக்களிடம் கோழைத்தன்மையை உருவாக்கும் என்றார் வ.உ.சி. 1920 கல்கத்தாவில் கூட்டப்பட்ட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் ஒத்துழையாமை கொள்கைக்கு எதிரான ஆதரவுகளை திரட்டினார் வ.உ.சி. இவ்வாறு கொள்கை ரீதியாக காங்கிரஸிலிருந்து வேறுபட்டதால் கட்சி பணியில் ஈடுபடுவதை குறைத்து கொண்டார். ஆனாலும் தொழிற்சங்க பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். சிறை சென்று வந்தபின் வ.உ.சி.யின் அரசியல் வாழ்வின் புதுப்பிக்கப்பட்ட தீவிர ஈடுபாடு அரசாங்கத்தை கோபத்தில் ஆழ்த்தியது. எனவே
கோயம்புத்தூர் மில் தொழிலாளர்களிடையே 1921 நடைபெற்ற வேலை நிறுத்தங்களுக்கு வ.உ.சி. அங்கு சென்று வந்ததே காரணம் என்று கூறி அவர் மீது குற்றவியல் நடவடிக்கைகளை தொடர்ந்தது. சிதம்பரனார் பிணைத்தொகை கட்டி தன்னை மீட்டு கொண்டதால் அரசியல் வாழ்வில் அவருக்கு மேலும் இடையூறு ஏற்பட்டது. 1923 ஜூன் 15 சித்தரஞ்சன் தாஸை தூத்துக்குடிக்கு அழைத்து வந்து பாராட்டினார். 1924 ஆண்டிலிருந்து மீண்டும் வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டார். 1927 ஆண்டு நவம்பர் 5 நடைபெற்ற சேலம் மாவட்ட காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தார். வ.உ.சி. இவர் பிற்கால வாழ்க்கையில் அரசியலில் தீவிரமாக ஈடுபடாவிட்டாலும் காங்கிரஸ் மாநாடுகளில் பங்கேற்பது, பொது கூட்டங்களில் பங்கேற்பது போன்ற ஈடுபாடுகளை கடைசி மூச்சு வரை கடைபிடித்தார். வ.உ.சி.யின் இறுதி காலம் 1936 நவம்பர் 18 இரவு வ.உ.சி. இவ்வுலக வாழ்வை நீத்தார். சிறையிலிருந்து விடுதலையானபின் வறுமையாலும் பிணியாலும் அல்லல்பட்டார் வ.உ.சி. தான் சாகும்போது கூட மற்றவர்களை தேசபக்தி பாடல்களை பாடச் சொல்லி கேட்டுக்கொண்டே இறந்தார். தியாகச் செம்மல் வ.உ.சி. நாடு விடுதலை அடைவதை பார்க்காமல் இறந்து போவது பற்றி மனம் வெதும்பினார். இவர் இறந்த 11 ஆண்டுகள் கழித்து அவர் விரும்பியபடியே நாடு விடுதலை அடைந்தது. 1950 ஆண்டு தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் விடப்பட்ட கப்பலுக்கு அப்போதைய கவர்னர் ஜெனரல் ராஜாஜி வ.உ. சிதம்பரம் என்று பெயரிட்டு வ.உ.சி.யை கௌரவப்படுத்தினார். தூத்துக்குடியில் அவர் பெயரால் ஒரு பெரிய கல்லூரி தூத்துக்குடி மக்களால் நடத்தப்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.